Hi friends, welcome to Smart Video. சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் இதுக்கு, கிராபுக்கு. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிராப் நல்லா வதங்கும், நண்டு வந்து நல்லா வதங்கும். நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடணும் நண்டை. நம்ம வதக்கிறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே நல்லா வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு நண்டு குழம்புக்கு நம்ம நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. நம்ம அப்படியே போட்டு செஞ்சோம்னா நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு மிளகாய் பொடி 2.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் காலவர் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம் சட்டியில். அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு 1 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம். இப்போது கொத்தமல்லி, சோம்பு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2, வேணும்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேங்காய் 1 தேங்காய் முழுசாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கசகசா போட்டிருக்கேன். கசகசாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டேன், இது மட்டும் தான் போட்டிருக்கேன். சோம்பு, பச்சை மிளகாய் 2, 1 தேங்காய் முழு தேங்காய் அப்படியே போட்டிருக்கேன். கசகசா 2 ஸ்பூன் கசகசா, தக்காளி 3 தக்காளி, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான் நம்மளுக்கு குழம்புக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நண்டு வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நம்ம அரைச்ச விழுதை அதில் ஆட் பண்ணிடும். சிம்பிளாக நம்ம எப்படி செய்கிறதா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி வெங்காயம் அரைச்சியும் நீங்கள் மசாலா அரைச்சியும் ஊற்றலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நமக்கு சீக்கிரம் வேலை ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். நண்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நண்டு வந்து வாரத்தில் ஒன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மூளையோட நரம்புங்களுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு லாஸ்ட்டில் நல்லா கொதித்து வெந்த பிறகு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போ சூப்பரான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே எதுவுமே நம்ம வந்து சட்டியில் செஞ்சால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து டபுள் மடங்கு கூடுதலாக இருக்கும், யம்மியாக இருக்கும். இப்போ சூப்பரான சூடான நண்டு குழம்பு ஊற்றி நம்ம இட்லி சாப்பிட்லாம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.